உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாளை மே 25 சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நமது கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள விருதுகள் வழங்கும் விழா வெற்றிகரமாக நடந்தேற உள்ளது. இந்த விழாவில் தமிழகம் தழுவிய அளவில் கட்சியின் முன்னணி தோழர்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். சென்னையில் நடைபெறுவதால் சென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள், அது போதும் என்று பிற மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரலையின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். ஆண்டுக்கு ஒரு முறை நாம் நடத்தும் இந்த விழா சமூக அரசியல் தளங்களில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. 2007ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை நாம் நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு விருதுகள் பெறும் சான்றோர் யார் யார் என்பதை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அம்பேத்கர் சுடர் விருது நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு நாம் வழங்கி சிறப்பிக்கிறோம். மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களின் பெயரிலான மார்க்ஸ் மாமணி விருதினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்களுக்கும், பெரியார் ஒளி விருதினை திராவிடர் கழகத்தின் பிரச்சார அணி செயலாளர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களுக்கும், அயோத்திதாசர் ஆதவன் விருதினை சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் ராஜ் கௌதமன் அவர்களுக்கும், காமராஜர் கதிர் விருதினை இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்கும், காயிதே மில்லத் பிறை விருதினை வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற அரசியல் கட்சியின் மேனாள் மாநில தலைவர் SN சிக்கந்தர் அவர்களுக்கும், செம்மொழி ஞாயிறு விருதினை கல்வெட்டியல் அறிஞர் திரு A சுப்பராயல் அவர்களுக்கும் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். சரியாக 4 மணிக்கு இசை நிகழ்ச்சியுடன் இந்த விழா தொடங்குகிறது. 5 மணிக்கு விருது பெறும் சான்றோர் மேடைக்கு வருகிறார்கள். வரவேற்புரை நடந்தேறியதும் சான்றோர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்க இருக்கிறோம். பாராட்டு சான்றிதழ், பொற்கிழி ஆகியவற்றை வழங்கி அவர்களை சிறப்பிக்க இருக்கிறோம். பின்னர் விருது பெற்ற சான்றோர் பெருமக்கள் ஏற்புரை நிகழ்த்துவார்கள். நிறைவாக நான் அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி உரையாற்றுவேன். 8 மணிக்கே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே காலம் தாழ்ந்து சென்றால் கடைசி நேரத்தில் திருமாவளவன் பேச்சை கேட்கலாம் என்று எண்ணி காலம் தாழ்ந்து வரக்கூடிய சூழல் தேவையற்றது.
8 மணிக்குள்ளாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திட்டமிட்டிருப்பதால் 4 மணிக்கே தோழர்கள் அரங்கில் வந்து அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நாளை மாலை நடைபெறும் விசிக விருதுகள் வழங்கும் விழாவில் கட்சியின் முன்னணி தோழர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் சந்தித்து நாளை சென்னையில் நடைபெறவுள்ள விருதுகள் வழங்கும் விழாவிற்காக 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். இந்நிகழ்வில் கடலூர் மாமன்ற உறுப்பினர் சங்கரதாஸ், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன், கடலூர் நகர பொருளாளர் கோபால், நகர துணை செயலாளர் சுமன், சங்கர், உத்தரபாலன், கருணா ஆகியோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கக்கன் நகரில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எல்ஹாலன் தலைமையில் மாலை அணிவித்து தொடர்ஜோதி ஓட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த தொடர்ஜோதி ஓட்டம் சங்கரன்கோவிலிருந்து புறப்பட்டு குருகுவெள்ளம் சென்றடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன், தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன், குருகுவெள்ளம் கார்த்திக், இளங்கோவன், தங்கம், முருகன், கனகராஜ், துர்கையம்மன், சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் திருச்செந்தூர் டாக்டர் அம்பேத்கர் நினைவு இல்லத்தில் உள்ள திருமாத்திடலில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் டிலைட்டா ரவி தலைமையில் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், மாவட்ட துணை செயலாளர் இந்திரா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து, திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன், மாநில துணை பொதுச் செயலாளர் மு. கலைவேந்தன், தேர்தல் பிரச்சார குழு உறுப்பினர் வழக்கறிஞர் காயில் அகமது சாஹிப் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்ட செயற்குழு கூட்டத்தின் தீர்மானத்தை விளக்கி பேசினார். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் 2024 கிராமப்புற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து யூனியன் வார்டுகளிலும் போட்டியிடும் வகையில் கூட்டணி கட்சி தலைமையிடம் கேட்டு பெறுவது என்றும், திருச்செந்தூர் பகுதியில் புதிய வளர்ச்சிப் பணிகள் திட்டங்கள் உருவாகிட திருச்செந்தூர் நகரை தலைமையிடமாக கொண்டு திருச்செந்தூர் வருவாய் மாவட்டம் உருவாக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மீனவர் அணி மாநில துணை செயலாளர் மங்கை சேகர், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், ஆழ்வார் திருநகரில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் குறும்பூர் சங்கர், கருங்குளம் ஒன்றிய செயலாளர் சிவகுரு, உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் வளவன், ஆழ்வார் திருநகரின் மேற்கு ஒன்றிய பொருளாளர் கனித்துறை, திருவைகுண்டம் ஒன்றிய பொருளாளர் பால்வன வளவன், காயல்பட்டினம் நகர செயலாளர் அல் அமீன், ஆழ்வார் திருநகரி நகர செயலாளர் மாணிக்கம், தென் திருப்பைரை நகர செயலாளர் ஐயப்பன் காடம், நகர செயலாளர் துரை, வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் கரிசல் பாஸ்கர், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பரிதி, மாவட்ட அமைப்பாளர் இளமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,